சமூகம் நமக்கு என்ன கத்து கொடுத்துட்டு இருக்கு தெரியுமா? யாரையும் நம்பாத. அவனை பார்த்தா நல்லவன் மாதிரி இல்லடா. அது தீபாவளிக்காக சின்னையாவுக்கும் நந்தினிக்கும் துணிமணி எடுத்துட்டு வந்திருந்தோம் இல்லையா? அது பூஜை ரூம்ல இருக்கட்டும், காலையில போய் எடுத்துக்கலாம்னு இப்ப போய் பார்த்தோம். பாத்தீங்க? போய் பார்த்தா துணியெல்லாம் எண்ணெயா இருக்கு. லேசப்பட்டிருந்தா கூட பரவாயில்ல, எடுத்து உடுத்த முடியாத அளவுக்கு தொப்பெல்லாம் நனைஞ்சு போய் கிடக்கியா. அதான் பிள்ளை சங்கடப்பட்டுக்கிட்டு இருக்கு. தீபாவளி அன்னைக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணுமே தவிர இந்த எண்ணெய் எல்லாம் கீழே கொட்டக்கூடாது. அது சரியானது இல்ல, அது நல்லது இல்லையே. அது என்னமோம்மா, தீபாவளி அதுமா இப்படி அபசகனமா ஆயிருச்சேன்னு நந்தினி தேம்பி தேம்பி அழுதுட்டு இருக்கா. ஐயோ, அப்புறம் இருக்காதா பின்ன? ஆசையா வாங்கி கொடுத்த புடவை அந்த புடவையில போய் எண்ணெய் ஆயிடுச்சே. மற்றவங்களோட துணிகளுக்கெல்லாம் எதுவும் ஆகலையே? இல்ல, அதெல்லாம் நல்லா தான் இருக்கு. ஓஹோ, அக்கா ட்ரெஸ்ஸும் மாமா ட்ரெஸ்ஸும் மட்டும்தான் பிரச்சனையே. வெரி சேட். அது எப்படி திடீர்னு எண்ணெய் ஆயிருக்கும்? அது ஏதோ எண்ணெய் பாட்டில் இருந்த இடத்துல எலி அந்த பக்கம் வந்து தட்டி விட்டுருச்சு என்னன்னு தெரியல. துணி பூரா நனைஞ்சு போய் கிடக்கியா. இது எலியா? அப்படியா? அது சரியான திருட்டு எலியா இருக்கும் போல இருக்கு. ஏய் நந்தினி, உன் மனவேதனை எனக்கு நல்லாவே புரியுது. நீ இதெல்லாம் போய் பெரிய விஷயமா எடுத்துக்காத. ஏதோ நடந்ததெல்லாம் நடந்துருச்சு. இங்க பாரு, மத்தவங்க துணி எல்லாம் நல்லா தானே இருக்கு. அவங்க எல்லாரையும் அதை போட்டுக்க சொல்லிட்டு தீபாவளியை கொண்டாடுற வழிய பாரு. எவ்வளவு தூரம் உன்னை பார்த்து உன் கூட சேர்ந்து ஒன்னா தீபாவளியை கொண்டாடணும் தானே வந்திருக்காங்க. அவங்க ஏமாந்து போயிடக்கூடாதுல்ல? அது எப்படிக்கா? உன்னை விட்டுட்டு நாங்க மட்டும் எப்படி புது ட்ரெஸ் போட முடியும்? எங்களுக்குலாம் வேண்டாம். ஆமாக்கா, நாங்க அக்காவை விட்டுட்டு புது ட்ரெஸ்லாம் போட்டுக்க மாட்டோம். சரி, நாங்க சொல்றத சொல்லிட்டோம். இதுக்கு மேல நாங்க என்ன சொல்றது? என்னங்க, போலாங்கறியா? போலாம் வாங்க. மா, என்னம்மா நல்ல நாள் அதுமா சந்தோஷமா சிரிச்சுட்டு எல்லாமே இப்படி டல்லா உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? மாதவி, கடுப்பேத்தாத, தயவு செஞ்சு போ.